இப்போ ஒரு சில பேர் பணம் காசு அப்படிங்கிறத நிறைய இழந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. அது எண்கணித ரீதியாக எண்கள் ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும். உங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு, உங்களுடைய ஆம்பிஷன் ரொம்ப பெருசு. ஸோ அதே ஸ்கேல்லையே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்த உடனேயே பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அகலக்கால் வைப்பதில் நீங்கள் வல்லவர்னே சொல்லலாம். ஸோ இந்த எண்காரர்களும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு முன்னாடி பல முறை நீங்கள் யோசிக்கணும். இந்த 4ஐ பொறுத்தவரை என்ன பண்ணுன்னா கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதே 8ஆம் எண்ணில் பிறந்த எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு மிக மிக சுவாரஸ்யமான பதிவு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய பதிவாக இருக்க போகுது. கடன் சிக்கல் பணப்பிரச்சனையை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த கடன் சிக்கல் பணப்பிரச்சனை அப்படிங்கும்போதே மோர் தேன் 90% சொல்லலாமா? இல்லை பார்க்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருமே இல்லை சார் நானும் எல்லாருமே கை தூக்குவீங்க, அதனால் ஒரு 99% கூட வச்சுக்குவோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சென்ற என்னுடைய எண்கணித பதிவெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்ட்ரோவேத் நேயர்கள் மிகுந்த ஆதரவு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் விதமாகவும் இப்போ இந்த பதிவிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் இலவச எண்கணித பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். அதை பற்றின விஷயங்கள் இந்த பதிவின் இறுதியில் வரும், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளார போகிறோம், கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு சில பேர் பணம் காசு அப்படிங்கிறத நிறைய இழந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. அது எண்கணித ரீதியாக எண்கள் ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்கு ஒரு சில எண்கள் காரணகர்த்தாவாக அமையுது அப்படின்னும் சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அடிப்படையில் மிகவும் நேர்மையான மனிதராக ஒருவரை உருவாக்கக்கூடிய 1ஆம் எண் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு பக்கம் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா பண ரீதியாக எங்கேயாச்சும் போய் கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் நேர்மையாளர்கள். ஒன்ஸ் வாங்கினதை எப்படியாச்சும் கொடுத்துடணும் அப்படிங்கிற தவிப்பும் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளும் போய் அடிக்கடி மாட்டக்கூடிய எண்களில் இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முடிந்தவரை ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு, உங்களுடைய ஆம்பிஷன் ரொம்ப பெருசு. ஸோ அதே ஸ்கேல்லையே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்த உடனேயே பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அகலக்கால் வைப்பதில் நீங்கள் வல்லவர்னே சொல்லலாம். அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமையும். எங்கேயாச்சும் நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் செய்து மாற்றணுங்கிறது கூட கிடையாது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும் நீங்கள் வல்லவர் தான். ஸோ எங்கேயாச்சும் போய் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது யாருக்காச்சும் பணம் கொடுப்பது, இதிலையும் நீங்கள் ரொம்ப மாட்டுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வாங்காத பணத்திற்கு அடுத்தவர்களுக்கு கையெழுத்து போட்ட பாவத்திற்காக உதவி செய்ய போய் மாட்டிக்கொள்வதும் உண்டு. ஸோ நீங்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் தேதியாகவும் நீங்கள் எடுத்துக்கணும், தேதியின் கூட்டுத்தொகையாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 1ஆம் எண்காரர்கள் சம்பாதிக்க செய்தார்கள், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு ஆம்பிஷன் இருந்துச்சு, ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 7ஆம் எண்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கோல்ங்கிறது உங்களுக்கு அடிப்படையிலே இருக்காது.
பணத்தை பெருசாக மதிக்காதவர்கள், பணத்தை பெருசாக நினைக்காதவர்கள், மனிதத்துவக்கும் மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் 7ஆம் எண்காரர்கள். அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் சம்பாதித்ததை விட வேறு யாராச்சும் கொடுத்துட்டு போனதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருவாயோ இருக்கும்னு வைங்களேன், அதை இழந்துருவாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து. அது பெரிய சிக்கல்களை அவங்கள கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த எண்காரர்களும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு முன்னாடி பல முறை நீங்கள் யோசிக்கணும். நம்ம யாருக்கு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இவரால் உண்மையிலேயே பணத்தை கொடுத்துட முடியுமா? ஏன்னா நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் ரொம்ப இரக்க சுபாவி. நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை சொல்லி கேட்கும்போது உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸை கூட எடுத்து கொடுத்துருவீங்க. ஸோ அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் பலிகடா ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு பேங்க்காரனுக்கு பதில் சொல்கிறதோ, நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்ட முடியாமல் போகிறதோ, கடைசியாக பார்த்தா உங்கள் பணம் இன்னொரு இடத்துல லாக் ஆகிருக்கும். இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் உங்கள் கைக்கு பணம் வராது. நீங்கள் இன்னொரு இடத்துலையும் மாட்டிடுவீங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் மாட்டக்கூடியவர்கள் இந்த 7, 16, 25 தேதிகளில் பிறப்பவர்கள். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்து விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்படவே கூடாது. முடிந்தவரை என்னதான் உங்களுக்கு மெட்டீரியல் மேலே ஒரு ஆசை இல்லைன்னாலும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களால் அவதிப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை மனதில் வைத்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்படணும். அடுத்ததாக 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள். நீங்கள் அடிப்படையிலே ரொம்ப வேகமாக டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க. ஒரு ஹேஸ்டியான டிசிஷன், ரொம்ப டக்குன்னு ஒரு பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடியவர்கள். இந்த பட்டுன்னு பேசக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா படக்குன்னு பேசக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த 4ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. பட்டு, படக்கு, டப்புன்னு பேசுகிறது, இது எல்லாமே 4 தான். 4, 13, 22, 31. இது உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட டிசிஷன்ஸ்லையுமே வெளிப்படும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் சிக்கிக்கொள்வது, அல்லது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒரு 5 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க. ஒரு என்ட்ரி லெவல் கார் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் அங்கே நீங்கள் ஷோரூமுக்கு போனதுக்கப்புறம் எமோஷனலாகி நீங்கள் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க. அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு எமோஷனல் டிசிஷன்னாலேயே மாட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த 4ஐ பொறுத்தவரை என்ன பண்ணுன்னா, கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை உங்களை பலிதமாக்கி விட்ரும். இப்போ நீங்கள் லோன் கேட்க போகிறீங்க ஒரு இடத்துல, நீங்கள் உங்களுக்கு தேவை 2 லட்சம்னு வைங்க. அவன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களுக்கு 4 லட்சம் வரைக்குமே தரலாம் சார்னு சொல்லுவான். சொல்கிறதே தூண்டில் போடுறதுக்கு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல எக்ஸஸாக கையில் வச்சுக்கலாமே, நம்ம என்ன அப்படியே செலவு பண்ண போகிறோம், 2 லட்சம் தானே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு 4லையும் வாங்குவீங்க. ஆனால் 4 8 ஆகிடும். 8ஐயும் உங்களால் கட்ட முடியாது. ரொம்ப சிக்கல்களில் மாட்டிடுவீங்க. ஸோ தயவு கூர்ந்து இந்த 4ஆம் எண்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிந்தவரை நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு முறைக்கு 100 முறை தாண்டியும் யோசித்து நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். அடுத்ததாக 8ஆம் எண்காரர்கள் 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் முடிந்தவரை பணத்தை செலவு செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்களும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். இதில் நிறைய மான அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு காலம் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த 8ங்கிற எண் நிறைய லைஃப்பில் நீங்கள் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸ்பீட் பிரேக்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதே 8ஆம் எண்ணில் பிறந்த எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய பணத்தை மட்டும் எடுத்து ரொம்ப கருமையாக செலவு பண்ணக்கூடிய எண்களில் 2ஆம் எண்ணிற்கு அடுத்தபடியாக இந்த 8ஆம் எண்ணை சொல்லலாம். பொதுவாக 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் இருக்கிறவங்கள்ட்ட
நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்களோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அல்லது தேதியின் கூட்டு எண்ணில் இருப்பவர்கள் கவனித்து பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பணத்தை வெளியில் எடுப்பாங்க, இல்லது எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி 8ஆம் எண்காரர்களும் ஒரு சாரார் நடப்பாங்க. இன்னொரு சாரார் வந்து 4ஆம் எண்ணுக்கு நான் சொன்ன அதே விஷயம் பொருந்தும். வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ரொம்ப ஒரு அலட்சிய பாவம் வந்து அவங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த குணம் இருக்கக்கூடிய 8ஆம் எண் நபர்கள் வருமுன் காப்பது தானே எப்போதுமே சிறந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டாமல் இருக்கணும்னா பணத்தை அவ்வளோவா நீங்கள் வெளியில் எடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. சரி, ஏற்கனவே நான் சிக்கலில் மாட்டிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது? இப்போ நீங்கள் நம்பர்ஸ்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே ரைட்டு, எல்லாம் வந்து ஒரு திருட்டு நடந்து முடிந்து, அசம்பாவிதம் நடந்து முடிந்து, கடைசியாக போலீஸ் வர மாதிரி கடைசியாக தான் எங்களுக்கு ஞானோதயம் வருது. நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, எண்கணித ரீதியாக இதற்கு உங்களுடைய பேரை சரிபார்க்கணும்னு நான் சொல்லுவேன். அதை சரிபார்த்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி உங்களை ஒரு தடவையாவது லைஃப்லேருந்து காப்பாற்றி விடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலே அதுவே ஒரு ப்ரூஃப் தான். இந்த செகண்ட் எத்தனையோ பேர் என்னென்னமோ வேலைகளில் இருக்கும்போது உங்கள் கண்ணில் இந்த யூடியூப் சேனலில் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும்னு இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வாய்ப்பு தானே. ஸோ இதே மாதிரி வேறு யாராச்சும் வந்து ஒரு கோல் செட்டிங் கூட வச்சுருக்கலாம். சார், இந்த டயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த டயத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கூடியவங்களுக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே பொருந்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக பிளான் பண்ணணும். அப்படி நீங்கள் பிளான் பண்ணி அமைக்கக்கூடிய அந்த வியாபார பெயரோ அல்லது நீங்கள் துவங்கக்கூடிய விஷயங்களுக்கோ உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள், அந்த வியாபார பெயர் எண் எல்லாத்தையும் சரிபார்த்து அமைக்கும்போது நீங்கள் பணத்தை இழப்பதற்கான ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதற்கான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பலன்களுக்கான குறிப்புகளை கவனமாக கேளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இலவச பொது பலன்கள் நம்ம ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்காக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், உங்களுடைய நிறுவனம்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த நிறுவன பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். அல்லது உங்களுடைய பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரத்தை நம்ம ஆஸ்ட்ரோவேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கான பதிலை யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு நான் வரிசையாக கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ அதிகபட்சமாக ஒரு வார காலம் வச்சுக்கலாமே. ரொம்ப அதிகபட்சமாக நான் சொல்லியிருக்கேன். முடிந்தவரை நான் குயிக்காக உங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்குது அல்லது பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை, உங்கள் வியாபார பெயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த எண் உங்களுக்கு லாபத்தை தருமா தராதா, இந்த தகவல்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கிறேன். இந்த தகவல்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேளை அது உங்களுக்கு ஒத்து போணுச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் பற்றி அதிலேயே நான் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். நீங்கள் அப்போ என்னிடம் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆரம்ப பொது தகவல்களே உங்களுக்கு வந்து ஒரு விஷனை தரும். இவ்வளோ நாள் உங்கள் நேம் வந்து உங்கள் நம்பர் பற்றியோ உங்கள் பிறந்த தேதி, கூட்டு எண்ணின் ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றியோ தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இது நான் வந்து நம்ம ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்காகவே நான் கொடுப்பதாக இருக்கேன். இதுக்கு நான் சொன்னது மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை என் மூலமாக இலவசமாக பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.